என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கா, இல்லையா அப்படிங்கிறது நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். ஏதோ நான் சொல்லிட்டுருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு, செலிப்ரேஷன் பெருசா எதுவும் இல்ல. வீட்டுக்கு ஜாலியா போலாம் அப்படின்ட்டு இவங்களும் வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அவங்க சின்னண்ணா எப்பயும் போல சேட்டை பண்ணுவாங்க. இந்த கடைசி 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஏன்னா, அவங்க 2 பேரும் வீட்ல எலியும், பூனையுமா இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க வீட்லயும் அதே தான் நடக்கும். அன்னைக்கு இவங்க போவாங்க. போனதும் எப்பயும் போல பேக்க தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு, அவங்க மாட்டும் ஜாலியா போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட மேடம் ரெடி ஆகிடுவாங்க. அவங்க ஒரு பாக்ஸில் சிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக அவங்களோட ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஹோம் ஒர்க் எப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் விட ஹாலில் தான் பண்ணுவாங்க. இந்த சின்னவர் என்ன பண்ணிடுவார், அவங்களோட பேக்கை ஓப்பன் பண்ணி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஜனனியோட பேக்கை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பேக்கில் அவங்க அண்ணா அப்படியே மிரண்டு போயிடுவார். அவ்வளோ விஷயம் இருக்கும். கிரெடிங் கார்டு இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுவும் ஃபுல்லாக ரெட் ரோஸ் தான். ரெட் ரோஸ் இருக்கும், அப்புறம் லவ் லெட்டர்ஸ் இருக்கும், ரிங் இருக்கும், சில கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய இருக்கும். அதை அவங்க பார்த்ததும் அவங்க சின்னண்ணாக்கு அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்த ஆரம்பிச்சுட்டு உடனே கிச்சன் ரூம் டேய் என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாமா. அம்மா இங்கே பாருமா, அவள் என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணியிருக்கா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் காமிப்பாங்க. சின்னவர் வந்து அவங்க அம்மா கிட்ட என்னடா இதெல்லாம், அம்மா இன்னைக்கு லவ்வர்ஸ் டேமா, இவளுக்கு பாருங்க எவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படி சொல்லுவாங்க. ஆமாம்மா இங்கே பாருமா இதெல்லாம் ஒரே லவ் லெட்ரு, வெட்டிங் கார்டு, மோதிரம், பாருமா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போட்டு. அதை விட இங்கே பாருமா பூ எவ்வளோ ஃப்ளவர்ஸ், நல்லா ரோஸ்மா, ரெட் கலர் ரோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவர் நல்லா போட்டு கொடுத்துட்ருப்பாரு. இங்கே மேடத்துக்கு இது எதுவுமே தெரியாது. ஜாலியாக உட்காந்து ரூமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அடியே அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவாங்க. என்னம்மா அப்படி சொல்லுவாங்க. இங்கே வாடி அப்படி சொல்லுவாங்க. போமா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜனனி இங்கே வரியா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. ஏ ஒரு சிப்ஸ் சாப்பிட முடியுது அவங்கக்கிட்ட, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே என்னடி இதெல்லாம், என்னது இதெல்லாம், என்னங்கிட்ட டேய் என்னடா உனக்கு இவ்வளோ ப்ரொபோசல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம ஜனனி. உடனே ஆமாம் இதெல்லாம் எனக்கு வந்துச்சு பாரு அப்படி சொல்லுவாங்க. பின்ன யாருக்கு வந்துச்சா பாருடா, கிளாஸில் மன்மதனா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலேஜில் அவங்க அம்மா ஓங்கி ஒன்று விடுவாங்க பழிச்சிட்டுன்ட்டு. அம்மா என்னையம்மா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனே கணத்தை பிடிச்சிக்கிட்டு கேட்பாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணி வச்சேன், அவன் அவன் பண்ணதுக்கு என்னையம்மா போட்டு அடிக்கிற, எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஏய் இது யாரோட பேக்கு அப்படி சொல்லுவாங்க. என் பேக் மாதிரி இருக்குது, என் பேக் தான் அப்படி சொல்லுவாங்க. உன் பேக்கு தானே, உன் பேக்கில் உங்கள் அண்ணனுக்கு வர்றதெல்லாம் எப்படி இருக்கும், என்னது என் பேக்கில் இருந்துச்சா, அம்மா எனக்கு நிஜமா தெரியாதுமா, சொல்ல கேளுமா, எனக்கு நிஜமா தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் போய் சொல்லாதடி, உனக்கு தெரியாதுன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி உன் பேக்குக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா எனக்கு நிஜமாலுமே தெரியாதுமா, இந்த மூஞ்சி பாருங்க, இந்த மூஞ்சி பார்த்தா யாராவது ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரியுதா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் அவ்வளோ சீனி இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா இவ போய் சொல்கிறா, இப்படியே ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க, இவளை விட்டுறாதம்மான்னு அவங்க அண்ணன் ஒரு சைடு ஏற்றி விட்டுருவான். அம்மா அவன் பேச்சு தயவு செய்து கேட்காதம்மா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு சீன் இல்லைம்மா, சொன்னால் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அழுவாங்க. உடனே இப்படியே விட்டால் சரிப்பட வராது, ஏதோ கடைசி பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்ந்தா, ஒரே ஒரு பொண்ணுன்ட்டு என்ன வேலை பார்த்து வச்சுருக்க உடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம அம்மாக்கள் ஃபஸ்ட்டு எதை தூக்குவாங்க, வீடை க்ளீன் பண்ணுறது, நம்மளையும் க்ளீன் பண்ணுறதுக்காக தூக்குவாங்க. எஸ், தூக்கி சும்மா சாத்துவாங்க பாருங்க, முட்டிக்கு கீழே அவங்க ஏரியா. அன்னைக்கு எங்கள் ஏரியா உள்ளே வராதே அந்த மாதிரி சும்மா ஜனனியை வச்சு செய்வாங்க. ஏன்னா 11வது சாரி 12வது மேடம் மெச்சூர்டு, ஆல்மோஸ்ட்டு மெச்சூர்டு ஏஜ், இன்னும் 1 இயர் போனால் 18. ஸோ இதெல்லாம் இந்த ஏஜில் இதெல்லாம் வர்றது சகஜம் தானே. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு போட்டு தாக்கு வர உசுப்புறா போட்டு தாக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வெளு 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 வெளுன்னு வெளுத்துருவாங்க ஜனனியை. அம்மா
செம்ம அழுக. அடி கொஞ்சம் நஞ்ச அடியிலே பயங்கரமாக அடி போட்டுருவாங்க. சரி சில எல்லா அம்மாக்களுக்கும் கோவம் வரும் இல்லையா? இதெல்லாம் பார்த்ததும் அவங்க அம்மா அடித்து முடிச்சுட்டு, "உன்னை இனிமேல் நீ ஒழுங்கா இல்லை, வாழை சுருட்டிக்கிட்டு இல்லை மவளை அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு திட்டி முடிச்சு டயர்டாகிடுவாங்க அவங்க அம்மாவே. இவங்க என்ன பண்ணுறது, அழுதுகிட்டே போய் அவங்க ரூமில் கதை சாத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஊன்னு அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க அம்மா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் அவங்க ஃபாதர் கூட கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டாக நம்மளு மதி ஃபோன் பண்ணுவாங்க. மதி ஃபோன் பண்ணதும், "ஆண்டி ஜனனி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படி யார்? அவள் தூங்கிட்டாமா, அப்புறமா பேசு" அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. "இல்லை நான் பேசணும் அவகிட்ட, அவகிட்டலாம் இப்போ பேச முடியாது, ஃபோனெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. "ஆண்டி என்னாச்சு?" "அவள் இப்போ நான் தான் சொல்கிறேன்லம்மா, அவள் தூங்கிட்டா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாள், எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கோமா" அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், "இதே வேலையை போச்சு உனக்கு, எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு, உனக்கு இப்போல்லாம் ஃபோன் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரியெல்லாம் லெட்ரு வருது, என்னடி நினச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு மேடம் மறுபடியும் அப்செட் ஆகி அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுவாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி ரொம்ப பவ்யமாக கிளம்பி போவாங்க. சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. "எனக்கு எதுவும் வேணாம் போ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. "ஏய் முன்னாடி திமுறாடி" அப்படி சொல்லுவாங்க. "நம்புமா என்னை, நான் அதெல்லாம் பண்ணலாமா" அப்படின்னு காலையில் ஒரு இது ஆரம்பிப்பாங்க. "மா நான் தான் சொல்லியிருக்கேன்லம்மா, மதின்னு ஒரு பொண்ணு இருக்காள, அவன் ஸ்கூல்லையே இல்லை, நான் போகிற வர பஸ்ஸில் இருந்து அந்த வட்டாரத்தில் அவள் தாம்மா பயங்கரமாக இருப்பா, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, இதெல்லாம் அவளுக்கு வந்ததுமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவளுக்கு வந்தது எப்படி உன் பேக்குக்கு வரும்?" "கரெக்ட் தான், நியாயம்தான், நீ சொல்கிறது தெரியலையே, எனக்கு தெரியலையேம்மா, தெரியலையே, எனக்கு தெரிஞ்சா நான் தான் சொல்லுவேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே போய் சொன்னீங்க பார், ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனோமா, படித்தோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கணும், இல்லை இந்த சாட்டையெல்லாம் வச்சுக்கிட்ட அவளை அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நேற்று வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? ஜென்மத்துக்கு அதை நான் மறக்க மாட்டேம்மா, நல்ல ஞாபகத்தை இருக்குது, உன்னோட பெஸ்ட் அட்வைஸ் சூப்பர்மா, எப்பவும் மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பேக்கை மாட்டி, "சாப்பிட்டு போடி." "வேணாம்மா, நேற்று நீ கொடுத்தது இப்போ வரைக்கும் தொண்டை வரைக்கும் நிற்கிது, எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அடி வாங்கினாலும் கொழுப்பு குறைய மாட்டேங்குது பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே ஏறி பஸ் ஏறி மேடம் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்மளால் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மதியே இவங்க பார்ப்பாங்க. "அடி பாவி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கா, ஆனால் எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எப்படி ஏன் பேக்குள்ளே வந்துச்சு? ஒருவேளை பஸ்ஸில் போகும்போது அவள் பேக்கு என் பேக்குன்னு தெரியாமல் யாராச்சும் போட்டாங்களோ? மேபி இருக்கலாம். ஏன் அவள் பேக்குன்னு நினச்சி எல்லாம் என் பேக்கில் போட்டு வச்சுருக்குதுங்க, பக்கி பசங்க நல்ல வேலையை பார்த்து விட்ருக்காங்க. சரி விடு" அப்படின்ட்டு இவங்க போவாங்க. இவங்க போயிட்டு பக்கத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா, மதியோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். டல்லாக இருக்கும்போது, "ஏய் என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லை, நீ ஏன் டல்லாக இருக்க, நேற்று ஏன் அம்மா வேறு அப்படி சொன்னாங்க" அப்படி சொல்லுவாங்க. "அதுவா, அது ஒரு பெரிய ஸ்டோரி" அப்படி சொல்லுவாங்க. "என்ன ஸ்டோரி சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னன்னு சொல்கிறது, பஸ்ஸில் உன்னோட ஃபேன்ஸுங்கெல்லாம் பார்த்து வச்ச வேலை தெரியுமா" அப்படி சொல்லுவாங்க. "என்ன பார்த்து வச்சாங்க?" அப்படி சொல்லுவாங்க. "என்னுடைய பேக்கில் உனக்கு வந்த லவ் லெட்டர்ஸு, கிரெடிங் கார்ட்ஸு எல்லாம் என் பேக்கில் இருந்துச்சு, அது அம்மா பார்த்துட்டாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் அது யாரும் அவங்க போடலை, நான் தான் போட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "தாயே, அந்த சிறப்பு சம்பவம் செஞ்சது நீங்கள் தானா? ஐயோ, என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, என் வாழ்க்கைக்கு உங்களை எங்கெங்க இருந்தீங்க இவ்வளோ நாளா, தெரியாமல் போச்சே, ரொம்ப 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 நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, சிறப்பு, மிகச்சிறப்பு" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படி சொல்லுவாங்க. "அதை விடு, நீ எதுக்கு உனக்கு வந்ததெல்லாம் ஏன் பேக்கில் போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லை, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ உனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்கு ஸோ அதை நீ படிச்சுட்டு அதில் உனக்கு எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் யோசிக்கலாம்" அப்படி சொல்கிறேன். "அதை நான் படிச்சுட்டு உனக்கு எது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லணுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் உனக்கு வந்ததுடி, நான் ஏன்டி படிக்கணும்" அப்படி சொல்லுவாங்க.
இங்கே பார், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உன்கிட்ட எதையும் மறைக்கிறதா இல்லை. ஸோ எனக்கு வந்தது கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீயும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் உன் பேக்கில் போட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சரி, அதில் ஏதாவது படித்தேன்? ரொம்ப நல்லா படித்தேன், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கடி அதெல்லாம் படிக்க வச்சு, எங்கள் அம்மா பின்னி எடுத்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ச்சோ, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் என்ன ஆகணும், என்ன ஆகணும், அதான் ஆயிடுச்சே, இதுக்கு மேலே ஆக என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ ஜனனி, என்ன ஆச்சுன்னு சொல்லேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த லெட்டரெல்லாம் எனக்கு வந்ததுன்னு நினச்சி எங்கள் அம்மா என்னை போட்டு துவன்னு துவைச்சிட்டாங்க, மிக்சியே இல்லாமல், வாஷிங் மிஷினே இல்லாமல் அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற அப்படி சொன்னேன். நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நேற்றெல்லாம் பிடிச்சி அடித்து அடியில் இங்கே பார், கால் கையெல்லாம் வீங்கியிருக்கு, அழுது முகம்லாம் வீங்கி போயிருக்கு, அப்போம்மா உனக்கு தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஐயோ சாரி ஜனனி, இப்படியெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா, இப்படி பச்சை பிள்ளைய அடி வாங்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் சாரிடி ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ என்ன, நான் உன்னை மன்னிக்கணும் அவ்வளோதானே, காலைலேருந்து சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குது, சோறு வாங்கி கொடு, நான் உன்னை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட சோத்து மூட்டையே, நேற்று அடி வாங்கிட்டு உனக்கு சோறு வாங்கி கொடுத்தோம்ல, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா இவங்கள நல்லா சாப்பிட வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு சமாதானமும் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏப்பம் விட்டுட்டு, வா இப்போ தான் திருப்தியாக இருக்குது, நேற்று நைட்லேருந்து சாப்பிடல தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. சரி இப்போ ஓகே தானே, நானும் ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மன்னிப்பு தான் அப்படி சொல்லுவாங்க. சோறு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. ஐ மார்னிங் டிஃபன் தான் சாப்பிட்டுப்பாங்க, தோசை அந்த மாதிரி தான், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. போகலாம், ஆமாம் நீ ஏன் டல்லாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்பாங்க. அதுவா அப்படி சொல்லி அதான் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நேற்று நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன், ஐ மீன் நிறையங்கிறது தாண்டி ஜஸ்ட் ஒரு விஷாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷஸ் கூட வரல, ஸோ அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ ஓ யார் அந்த பர்சன் சொல்லு, நான் இனிமே போய் பேசுகிறேன், உன்னையே அப்செட் ஆக்கி விட்ருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், அதான் அவங்க எதுவும் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நான் இருக்கேன்ல, நண்பன்டா நான் இருக்கேன் சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம் விடு அப்படி சொல்லுவாங்க. சரி வேணாம் விடுன்னா அப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான், நீ ஏன் அப்புறம் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருப்பா அந்த நீயும் சொல்ல மாட்டேங்கிற, எனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாவது நான் கொஞ்சமாவது பேசுவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் பேச வேணாம், வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போவாங்க. நல்லா சாப்பிட வச்சு கொஞ்சம் அடி கொஞ்சம் பலமாக விழுந்திருக்கும்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி நொண்டி தான் நடப்பாங்க. நடந்து கிளாஸுக்கு வந்ததும் கிளாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும். நல்லா போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலி எல்லா கிளாஸஸ்லேயும் டீச்சர்ஸுக்கு யாராவது ஒருத்தங்க செல்ல பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செல்ல பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மிஸ்ஸுக்கு நம்மளுடைய ஜனனி வந்து ஃபேவரட் ஸ்டூடெண்ட். மேக்ஸ் செம்மையாக போடுவாங்கங்க இவங்க, அதனால் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கேட்பாங்க, ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும்போதே ஒரு சவுண்டோடு தான் வருவாங்க. இவங்க வந்துட்டு ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேக் கொடுப்பாங்க, அவங்க ஸ்டாஃப் ரூமுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த மேக்ஸ் மிஸ்ஸு ஸ்பெஷலாக ஏதாவது ஃபுட்டோ இல்லை சம்திங் எது ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனனிக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஸ்வீட்ஸு அது எனி ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஸ்பெஷலாக வரும். கிளாஸஸில் எல்லாருமே நம்ம ஜனனியை கலாய்ப்பாங்க. சூப்பர்டி, இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் மிஸ் உங்கள் மேமு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்கடி கலாய்க்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் மேம் இல்லையே, எங்களுக்கு எல்லாருக்கும் மேம் தான், பட் உங்களுக்கு தானே ஸ்பெஷல் மேம் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் ஸ்பெஷல் மேம் தான், என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஜனனி மேலே மேக்ஸ் மிஸ் ரொம்ப கேரிங்காகவும் அன்பாகவும் இருக்கிறது
நம்மளுடைய மதிக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் கொண்டு வந்து குடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காவா அவங்களுக்குள்ள அது கிரியேட் ஆகும். ஏன்னா நமக்கு புடிச்ச பெர்சனுக்கு கிட்ட நாம மட்டும் தான் அன்பா இருக்கணும். வேற யாரும் அன்பா இருக்கக்கூடாது. அதே மாரி நமக்கு புடிச்ச பெர்சன் நம்மகிட்ட மட்டும் தான் அன்பா இருக்கணும். வேற யார்கிட்ட இதெல்லாம் நார்மலாவே சில பீப்பிள்ஸ்க்கு இருக்கிறது தான். அதே மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருக்கும். அவங்க கிளாஸ்க்குள்ள வந்தாலோ, இல்ல போனாலோ, இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். பட் அது எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதே மாரி மேம் என்ன குடுத்தாலும், ஜனனி மதிக்கு குடுக்காம சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா, மதி என்னதான் அவங்கள மதி ஜனனி கிட்ட எவ்வளோ அடி வாங்குறாங்களோ, ஜனனி எவ்வளோ அவங்கள அடிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அடிய குடுக்குறாங்களோ, அதே அளவுக்கு அவங்களுக்கு பாசமும் இருக்கு. ஜனனிக்கு மதி மேல. ஸோ அவங்க குடுக்காம எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் பிடிக்கிறதுனால பெருசா எதையும் கன்சிடர் பண்ணாம நார்மலா கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கும். பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கும்போது ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜனனியும், மதியும் எல்லாமே பேக் பண்ணிட்டுருப்பாங்க. புக்ஸு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பேக்ல பேக் பண்ணிட்டுருப்பாங்க. பேக்ல பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனனி இருந்துட்டு, மதி அப்படின்னு சொல்லுவாங்க. "சொல்லு ஜனனி" அப்படிங்குவாங்க. "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன? சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராகம் எழுப்பாங்க. "என்ன? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்றத மட்டும் தான் காதுல வாங்கிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களே தவிர, அவங்க ஃபேஸோட ரியாக்ஷன் பார்க்க மாட்டாங்க. "மதி" அப்படின்னு சொல்லுவாங்க. "சொல்லு ஜனனி கேட்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க என்ன பார்க்குறியா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. "ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன சொல்லணும்? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ இப்படி கரெக்டா லிசன் பண்ணாம இருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். சரி. இப்ப என்ன? நீ சொல்றத நான் கேட்கணும் அவ்வளோதானே? ஒரே நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே நவுத்தி வச்சுட்டு, திரும்பி அவங்கள பார்த்த மாரி உட்காந்துட்டு, சொல்லு இப்போ. நான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன வந்து போயின்னுட்டு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மதி. அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. "ஏய் என்ன பார்க்காத, என்னால சொல்ல முடியல. நீ அந்த பக்கம் திரும்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். சரி ஓகே. சொல்லு" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ அதுக்கப்புறம் அவங்க கீழேயே குனிஞ்சிட்டு இருந்துட்டு டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்புவாங்க. நீ அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன பார்த்தா தான் நான் சொல்ல முடியும்" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? உன்ன பார்த்தா அந்த பக்கம் பாருங்குற, அந்த பக்கம் பார்த்தா உன்ன பாருங்குற. இப்ப நான் எங்க தான் பார்க்கட்டும்? சொல்ற ஐடியாவுல இருக்கியா? இல்லையா?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. நான் சொல்லணும் உன்கிட்ட" அப்படி சொல்லுவாங்க. "ம். சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்ண மூடணுமா? இல்ல முகத்த மூடணுமா? இல்ல நான் அந்த பக்கம் திரும்பிக்கணுமா? என்னன்னு சொல்லு" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. நீ எந்த பக்கமும் திரும்ப வேணாம். அப்படியே உட்காரு. என்ன பார்த்த மாரியே உட்காரு. நான் உன்ன பார்த்தே சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொரு வாட்டி வந்து போயின்னு சொன்னேன். "சரி, சரி, சரி. நான் இந்த வாட்டி சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன, ஏது, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல நாம கேட்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி ஓகேவா? இல்ல ஆவரேஜா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேவா? எனிவேஸ் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.